புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். சென்னை திருவான்மியூர் திருவள்ளுவர் நகர் 3வது மெயின் ரோட்டில் லால்சந்த் சிங் என்பவர் நகைக்கடை வைத்துள்ளார். 4ஆம் தேதி மாலையில் லால்சந்த் மகன் ஹேமந்த் குமார் கடையில் இருந்தபோது தம்பதி போல் ஒரு ஆணும் பெண்ணும் கடைக்கு வந்தனர். மகள் கல்யாணத்துக்கு நகை வாங்க வந்தோம், புதிய மாடல் நகைகளை காட்டுங்கள் என்றனர். ஹேமந்த் குமாரும் அவர்கள் கை காட்டிய டிசைன் நகைகளை எல்லாம் எடுத்து வைத்தார். நிறைய நகைகளை பார்த்த அந்த தம்பதி எந்த நகையும் வாங்கவில்லை. சில நகைகளை தேர்வு செய்திருந்தனர். வீட்டுக்கு போய்விட்டு திரும்ப வந்து வாங்குவதாக கூறி சென்றனர். அவர்கள் பார்த்த நகைகளை எல்லாம் மீண்டும் பாக்ஸில் அடுக்கி வைத்த ஹேமந்த் குமாருக்கு ஏதோ குறைவது போல் சந்தேகம். மீண்டும் நகைகளை சரிபார்த்த போது 20 தங்க நாணயங்களை காணவில்லை. மொத்தம் 44 கிராம் தங்கம் மிஸ் ஆனதால் அதிர்ச்சி அடைந்தார். சந்தேகத்தில் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை பார்த்தார். தம்பதி என்று கூறி வந்தவர்கள் நாணயங்களை லாவகமாக திருடுவது தெரிந்தது. நகை பார்ப்பது போல் பாக்ஸில் இருந்த தங்க நாணயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மடித்து கட்டிய தனது லுங்கியில் ஆசாமி போடும் காட்சி பதிவாகி இருந்தது. சிசிடிவி ஆதாரத்துடன் திருவான்மியூர் போலீசில் நகைக்கடை உரிமையாளர் புகார் செய்தார். திருடியவர்கள் படத்தை பழைய குற்றவாளிகள் பட்டியலுடன் ஒப்பிட்டு பார்த்தபோது ஆசாமி விருதுநகரைச் சேர்ந்த கேசவன் என்பதும் அவருடன் வந்தது பாண்டீஸ்வரி என்ற பெண் என்பதும் தெரிந்தது. 2 பேரும் பழைய குற்றவாளிகள். ஏற்கனவே திருநெல்வேலியில் இதே மாதிரி திருடி இருக்கின்றனர். இவர்களுக்கு ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சுந்தரி உதவி இருக்கிறார். இவர் மீதும் திருட்டு வழக்குகள் உள்ளன. நகை கடைகளுக்கு சென்று உரிமையாளர் கவனத்தை திசை திருப்பி திருடுவது மூவருக்கும் வாடிக்கை என்று போலீசார் கூறினர். விருதுநகரில் பதுங்கியிருந்த 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். தங்க நாணயங்கள் மீட்கப்பட்டன.